நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாத ராசி பலனில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகள் மற்றும் கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் வைகாசி மாதத்தின் இறுதி நாளான 31ஆம் தேதியும் அமாவாசை 2 தினங்கள் வருகிறது. பௌர்ணமி வைகாசி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த வைகாசி மாதம் பொதுவாக என்ன ஒரு விசேஷம்னா சிர மாதம், அதாவது நிலையான மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த ரிஷப ராசி, அதாவது நில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து நில ராசியான ரிஷபத்துக்கு பயிற்சியாகி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைப்பார். இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன வருதுன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் இரவு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சமாகக்கூடிய நிகழ்வு. அவர் வருடம் பயிற்சி ஆனாலும் அவர் உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இந்த மாதத்தோட சிறப்பு இது. இன்னொரு இது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்மளை அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 14ஆம் தேதியோடு முடியுது. இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு குருவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் பார்க்கலாம். கடக ராசி பலன்களை பார்க்கலாம். கடக ராசிக்கு வைகாசி மாதத்தில் என்னென்ன நடக்கும்? முன்னே இருந்த கஷ்டங்கள் நீங்குமா? அடுத்து எனக்கு பொருளாதாரம் உயருமா? நான் புதிதாக வண்டி வாங்கலாமா? குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குமா? உடல்நிலை சரியாகுமா? அப்படின்னு நிறைய நினச்சிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கடகராசிக்கு முதல்ல கிரகங்கள் இருப்பு நிலையை பார்க்கலாம். ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது கடகத்துக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சியாகி மிக வலுவான மாதம். மற்றும் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் ஒரு நிலைத்த வீடான ரிஷபத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. அதாவது வைகாசி 15ஆம் தேதி வரைக்குமே புதன் ரிஷபராசியில் தான் இருக்கிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் குரு 2 சுப கிரகங்கள் இருக்குது. இந்த 2 கிரகங்களும் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ராசிக்கே குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த பலனும் இந்த மற்ற கிரகங்களும் இந்த வைகாசி மாதம் கடகராசிக்கு என்னென்ன பலன் நல்லது அல்லது பொல்லது செய்தான்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவார்? அவர் என்னென்ன இடத்தை பார்க்கிறார்? உங்கள் ராசியை பார்க்கிறார். அதாவது இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று ராசியை பார்க்குறார். கடக ராசிக்கு செவ்வாய் யார்? மிகச்சிறந்த உன்னதமான ராஜயோகாதிபதி, முதல் தரமான யோகர்னா அது செவ்வாய் தான். உங்கள் ராசிக்கு செவ்வாய் தான் முதல் தரமான ராஜயோகர். அப்படிப்பட்ட செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களோட மன தைரியம் அதிகமாகும், உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகமாகும், உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அடுத்து எதையுமே செய்யலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையாக இருப்பீங்க இந்த வைகாசி மாதம் இந்த செவ்வாய் லக்கணத்துக்கு பார்க்கறதுனால. அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வலுவான ஒரு அமைப்பில், அதாவது 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அமைப்புகள் கிடைக்கும்னா, ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் வரவாக ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 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 50,000 நீங்கள் பணம் வேற ஆள்கிட்ட கொடுத்துருப்பீங்க, அது உங்கள் கைக்கு சேரும். அடுத்து எனக்கு ஒரு சிலர் இடத்துல நான் ஒரு ஒரு அதாவது
அந்த லாட்ரி வேண்டாம், அது வந்து நான் லாட்ரி நான் ஊக்குவிக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த லாட்ரி இது நான் சொல்ல. ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த வகையில் கிடைக்கும்? ஒரு தந்தை மூலியமாக எனக்கு ஒரு அம்மா ஒரு ஒரு பொருளாதார வரவு எனக்கு வர வேண்டி இருக்குது. அந்த தந்தை வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக கொடுக்க நினச்சிட்டு இருந்தார், வர முடியல. அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்கள்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருப்பாங்க, அந்த பணம் உங்கள் கைக்கு வராமல் இருக்கும். அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த வைகாசி மாதம் வந்து சேரும். அடுத்து உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? அவர் 18ஆம் தேதி தான் பயிற்சியார். அதுக்கு பிறகு தான் ஒரு 12 நாள் தான் இந்த வைகாசி மாதத்தில் இருப்பார். இந்த 30 நாளுக்குமே இந்த பயிற்சி ஆகக்கூடிய குரு மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் குரு என்னென்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்களா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்ன? சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய வண்டி, வாகனம், உடல் ஆரோக்கியம், தாயார் சுகம் இது அனைத்துமே மேம்படும். நீண்ட நாளாக தாயாருக்கு நீங்கள் வந்து ஒரு நீண்ட நாளாக தாயார் விருப்பப்பட்டு கேட்டிருந்த ஒரு பொருளோ ஒரு வீடு மனையோ வீட்டுக்கு தேவையானதோ இது வாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கைகூடி வரும் இந்த மாதத்தில். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்திருக்கிறதுனால தொழில் மேம்படும். இந்த தொழில் என்ன மேம்படும்? 10ஆம் இடத்துல திக்பலமான அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்னென்ன பண்ணுவார்? தொழில் வளர்த்த ரொம்ப பெருக்கி கொடுப்பார். அதாவது வீட்டு மனை வாங்குறதற்கு, ஒரு நீட்டு மனையில் நீங்கள் முதலீடு பண்ணுவதற்கு இதெல்லாம் ஏற்ற மாதமாக இருக்கும். அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவார்? அதாவது உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும். அந்த சுப நிகழ்வுக்கு தேவையான அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் உங்கள் பெண் குழந்தைக்கு தேவையான தங்க நகை ஆபரணங்கள், உங்கள் குழந்தைக்கு தேவையான அதாவது பட்டு புடவைகள், இந்த மாதிரி பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் மனைவி குழந்தைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும் மாதமாக இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது என்னப்பா நான் எல்லா மாதமும் தான் மனைவிக்கும் வாங்கணும், குழந்தைக்கும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறோம், ஆனால் நடக்கலையே நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதம் இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரனோடு இணைஞ்சு பார்க்கறதுனால வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு இந்த வைகாசி மாதம் ஏற்றமான மாதமாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் கேது இருக்கார். இந்த கேது என்ன பண்ணுவார்னா உங்கள் மனசில் ஒரு நிதானமான பேச்சை உருவாக்குவார். இந்த மாதம் முழுவதுமே இந்த ஃபுல்லாக அந்த 2லேயே இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். ஒரு நிதானத்தை கைப்பிடிப்பீங்க. இந்த நிதானத்தை கைப்பிடிக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக நீங்கள் பேசுனால வாடிக்கையாளர் உங்களுக்கும் இருக்கும் உறவு வந்து மேம்படும். அதாவது நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு மேலதிகாரி கூட ஒரு சங்கடம் இருக்குது, இது சரியாகுமா, நான் பேசினா ஏற்றுக்குவாரா அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட தைரியமாக பேசக்கூடிய மாதமாகவும் உங்களுடைய வாதங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும் மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் என்றைக்கு சந்திராஷ்டமோ 21, 22, 23 நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா, இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு ராசியை செவ்வாய், அதாவது உங்கள் லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால முருகன் வழிபாடு மிகச்சிறந்த அமைப்பு. இந்த முருக வழிபாடு உங்களுக்கு வந்து அனைத்து செல்வங்களையும் அனைத்து செல்வாக்குகளையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். மற்றும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் உங்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலியமாக ஆதாயம் பெறும் மாதமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமையும்.